ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து வத்த குழம்பு சாதம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வத்த குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சாதமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு கடாயை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய், கடுகு, ஓகே, இது வந்து மணத்தங்காளி வத்தல், அப்புறம் ஊற வச்ச வெந்தயம், சாம்பார் பொடி, புளிக்கரைசல், அதுக்கப்புறம் சால்ட்டு, பெருங்காயம், நல்லா கோப்பியஸ் அமௌண்ட்டு. இப்போது இந்த வத்தல்லையே வந்து நல்லாவே வந்து இதில் உப்பு இருக்கிறனால உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மஞ்சப்பொடி, ஸோ இது அப்படியே வந்து இந்த கொதிக்கும் போது அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இந்த வத்த குழம்பு அப்படியே கொதிப்பு வந்துருச்சுது. இப்போது நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதே பாத்திரத்துலேயே நம்ம வந்து இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரைஸை வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட்லேயே வந்து இந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே இந்த ரைஸ் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளையபிள் ஆயிரும். இப்போது இந்த வத்த குழம்பு, புளிக்குழம்பு எல்லாம் வந்து அது பாட்டுக்கு வந்து வாரக்கணக்கில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோ டியூரபிளான ஒரு ரெசிபி இது. இதுதான் நம்மளோட வத்த குழம்பு சாதம். ஸோ இது வந்து கல்யாண வீடுகளில் நம்ம இலை சாப்பாடு சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பார்ட் ஆஃப் த மீலாக ஆகிட்டுருக்கு இப்போது. அதே மாதிரி வந்து எல்லார் வீடுகள்லாம் வந்து இந்த மாதிரி இது ஒரு வத்த குழம்பு அப்படின்னு ஒன்று பண்ணிவிட்டு ஒரு குட்டி தூக்குக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் இருக்கும். அது பாட்டு நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்பூன் போதும், நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் போதும். இதுக்கு நெய்யெல்லாம் அந்தளவுக்கு தேவைப்படாது. தனியாக நல்லெண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் தயிர் சாதமும் வச்சுருக்கேன் பாருங்களேன். இதை வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட், பட் சில சமயம் அது ஹிட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க அந்த நிலாச்சோறுன்னு ஊட்டி கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து இதை இப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு குழி வச்சுட்டு, அதாவது இது வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சாதம் கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி வத்த குழம்பு வந்து இப்படி கொஞ்சமாக போட்டு அப்படியே வாயில் எடுத்து சாப்பிட்ணும் அதை. ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் ஈட்டிங். ஸோ வத்த குழம்பும் தயிர் சாதமும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன். இப்படி எடுத்து இதை சாப்பிடுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு மோஸ்ட்லி மதர் தான் வந்து அதை எல்லாத்தையும் பிசைஞ்சு
அவங்களுக்கு அப்படியே உருட்டி உருட்டி கொடுப்பாங்க. இது நம்ம ஒரு ஓட்டை மாதிரி பண்ணி நடுவில் இந்த வத்த குழம்பு ஊற்றிட்டு இப்படி சாப்பிடுவாங்க. குரூப்பாக ஃபேமிலி டின்னர் மாதிரி இருக்கும் அது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு குரூப்பாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் விச் இஸ் ஸ்டில் வெரி பசுமையாக இருக்கக்கூடிய சில காம்பினேஷன்ஸ் இது. ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணும்போது நிறைய காய்கறி எடுத்துக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்லாம் இருக்கனால வந்து ஓகே வென் வி பிரேக் டவுன் அதனால என்ன நல்குணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க வந்து உடம்போட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, டிஷ்யூ ரிப்பேர், அப்புறம் வந்து ரஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஒரு ஃபைபர், நல்ல குட் ஃபைபர்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய வந்து நம்மளோட மெட்டபாலிக் சிஸ்டம், நம்மளோட கட் ஹெல்த் எல்லாமே ரொம்ப கரெக்டாக சீராக அமைஞ்சிருது. ஸோ இப்படி நம்ம சாப்பிடும்போது நம்ம சிஸ்டம் வந்து நல்லா க்ளீன் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் திடீர்னு ஒரு நாள் நம்ம வந்து ஒரு சமோசா இல்லைன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாக்க பாடி வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால வந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சடனாக அப்படி சாப்பிடாம ஜஸ்ட் அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக, ஒரு சீட் மீல் மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம அப்படியே உடம்ப நல்லா அப்படியே நம்ம க்ளீன் சிஸ்டமாக நம்ம கொண்டுக்கிட்டே இருக்கும்போது இதை சீட் மீல் வந்து ரொம்ப பாடியை அப்செட் பண்ணாத மாதிரியான ஒரு ஸ்மால் போர்ஷனாக எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஒரு ஹெல்த் ஜர்னியாக இருக்கும் அது. ஸோ அதனால் டூ டெஃபினெட்லி ஃபாலோ திஸ் ட்ரிப் அண்ட் வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப யம்மியான ரெசிபி.